கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் இயேசுவின் கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்ததும் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. இம்மட்டும் நடத்தினது நிர்மூலமாகாமல் காத்ததேயா, நீ நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையின்றி இந்த நாளை நாம் காண முடியாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவன் போட்ட ஒரு கிருபை, தேவன் கொடுக்கிற ஒரு புதிய கிருபை, புதிய இரக்கங்கள், புதிய தயவு, தேவனுடைய அந்த இரக்கங்களினாலே நாம் ஒவ்வொரு நாளையும் புதிய நாளாக காண்கிறோம், அனுபவிக்கிறோம், வாழ்கிறோம், எல்லா காரியங்களையும் நடப்பிக்கிறோம். ஆகவே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை அன்றி வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, தேவனுடைய கிருபையினாலே இந்த நாளை பெற்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கிருபையை கொடுத்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி 1 கொரிந்தியர் 12:9 சொல்கிறது, பவுலுக்கு ஒரு பலவீனப்பட்டிருந்த சூழ்நிலையிலே அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தருடைய சத்தம் வருகிறது, என் கிருபை உனக்கு போதும். பவுல் பலவீனப்பட்ட சூழ்நிலையிலே ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ரிப்ளை வார்த்தை வருகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். So God's grace is sufficient for us, like Paul. However, Paul gets strengthening because of God's grace. Likewise, we are also getting grace upon grace, that too new grace in the early morning every day. ஸோ நாம் புதிய புதிய கிருபையினாலே நாமும் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து காணப்படத்தக்கதாய் கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும். நம்முடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. கர்த்தரை நமக்கு பலனும் கோட்டையும் பலத்த துருகமாய் இருக்கிறார். ஆகவே அவரே நமக்கு பலனாய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு பலன் இன்னும் அதிகரிக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த பலன் கர்த்தருடைய கிருபையினாலே கிடைக்கிறது. இந்த பலன் கர்த்தரே நம்மை பலப்படுத்துகிறதுனாலே கிடைக்கிறது. கர்த்தரே நமக்கு பலனாக இருக்கிறதுனாலே கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, வேத வசனத்தை உட்கொள்ள நமக்கு பலன் பெருகுகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிரம்பி வழிய வழிய தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷத்தை கொடுத்து ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி புதிய பலத்தினால் இடைக்கட்டி நம்மை கர்த்தருக்காக காத்திருக்கிற நம்மை புது பலத்தினால் இடைக்கட்டி கழுகி போல சட்டைகள் எடுத்து உயர எழும்பும்படியாய், நடந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு, ஓடினாலும் களைப்படையாதபடிக்கு புது பலனை கொடுத்து நம்மை உயர்த்துகிற தேவனாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன். அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாய், அவரே நமக்கு பலனும் கோட்டையுமாய் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பலன் நம்மை அசாதாரணமான உன்னத பரலோகத்தின் பலத்தினால் நம்மை இடைக்கட்டி
அவர் பெரிய காரியங்களை செய்தது போல நம்மையும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் பழக்குவித்து வருகிற சர்வ வல்லமுள்ள தேவன் தொடர்ந்து அவருடைய வசனம், பரிசுத்தாவின் அபிஷேகம், அவருடைய சமூகம், பிரசன்னம், அவரை நாம் துதித்து பாட பாட நமக்கு பலன் பெருகி கொண்டு தான் இருக்கும். ஆகவே எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் என்று 1 நாளாகும் 29:12 தாவீதை ஆசீர்வதித்து உயர்த்தி சிங்காசனத்திலே உட்கார செய்து உயர்த்தினவர். தாவீதின் சந்ததி சந்தானமாகிய சாலமோனை உயர்த்தினவர். கேட்ட ஞானத்தோடு கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் மனோவிருத்தியையும் கொடுத்து உயர்த்தினவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். My Redeemer lives still today, so he never ever changing Lord, yesterday, today and tomorrow. He is remaining same forevermore. So he is sufficient Lord who can strengthening us to win, in all the matters, in all the areas, to get success upon success, to promote us to go forward, to grow, and also to yield fruit for everyone. So God surely will strengthening us to be a blessed woman or blessed man or blessed son and daughter or blessed son-in-law or daughter-in-law or blessed grandson and granddaughter. Likewise, our Lord is sufficient Lord who can strengthening the whole family members to be a blessed family. God bless you all. Amen.